ஹாய், வெல்கம் பேக் டு ஆர்ச்சு ஸ்டார் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியான டேஸ்டான கேப்சிகம் மசாலா தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, பரோட்டா, நான், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு தடையும் இதே டிஷ்ஷை உங்களை செஞ்சு தர சொல்லுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாணலில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதில் 1/2 ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஆல்ரெடி உரித்து வச்சுருக்க 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது பேஸ்ட் பண்ணி முடித்தாலே நம்ம சீக்கிரம் இந்த கிரேவி ரெடி பண்ணிடலாம். திரும்ப அதே வாணலில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை, அரைச்சி வச்சுருக்க மசாலா இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கணும். ஆல்ரெடி நம்ம எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு காரத்துக்கு தேவையான தனி மிளகாத்தூள் நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணி இந்த மசாலா கூடவே சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பேஸ்ட் அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துட்டு நான் ஃபஸ்ட்டே கிரேவிக்கு தேவையான தண்ணி சொன்னேன் இல்லையா, மிக்ஸி ஜாரு இருக்கிறத வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். நெக்ஸ்ட் இதில் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், ஆனியன் ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்தால் சூப்பரான டேஸ்டான கேப்சிகம் மசாலா ரெடி. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம சர்வ் பண்ணால் கேப்சிகம் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.